முகமது பின் சல்மான் MBS அமெரிக்காவினுடைய தூதராக இருக்கக்கூடிய ரூபியோ சந்தித்து பேசியிருக்கிறார். நேரடியாக யூத ரப்பிகளும் அதிலே பங்கேற்றிருந்தார்கள். இவங்களை நீங்க பார்க்கலாம். இவங்க தான் ரியல் யூதர்கள். இவர்கள் தான் யூத மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க. அவங்களே நேரடியாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பலஸ்டைன் கூஃபியாவோடு பாலஸ்தீன கொடிகளோடு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இங்கே பதிவாகி இருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த திரையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திரையில ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் தெரிகிற காட்சி மட்டும் உங்களுக்கு தெரியும். மற்ற இடமெல்லாம் கும்மிருட்டாக இருக்கிறது. இதுதான் காசாவினுடைய தற்போதைய நிலையாக இருக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மற்றும் அடுத்தடுத்த கட்டங்கள் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 522வது நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதே போன்று காசாவிலே யுத்த நிறுத்தம் சீஸ்ஃபயர் ஏற்பட்டு 52 நாட்களை நாம் கடந்திருக்கிறோம். இதில் 42 நாட்கள் தான் அபிஷியலாக யுத்த நிறுத்தமாக இருந்த காலகட்டம். மற்ற காலகட்டங்கள் இருதரப்பும் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் தோஹா கத்தாருக்கு அனைத்து தரப்பாரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் மாத்திரம் இதுவரைக்கும் வந்து சேரவில்லை. அவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அடுத்த கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய காசாவினுடைய மக்களுக்கு பலவிதமான தொல்லைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த பகுதிகளுக்கான மின்சாரத்தை தடை செய்திருக்கிறது, பவர் கட் பண்ணி இருக்கிறாங்க. எனவே காசா ஒட்டுமொத்தமாக இருளிலே மூழ்கி இருக்கிறது என்கிற காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த திரையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திரையில ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் தெரிகிற காட்சி மட்டும் உங்களுக்கு தெரியும். மற்ற இடமெல்லாம் கும்மிருட்டாக இருக்கிறது. இதுதான் காசாவினுடைய தற்போதைய நிலையாக இருக்கிறது. காசாவில் முழுவதுமாக பவர் கட்டுங்கிறதுனால ஒட்டுமொத்த காசாவும் இருளிலே மூழ்கி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தேவையான கடல் நீரை நன்னீராக்குகிற செயல்பாட்டை முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறது. கரண்ட் இல்லைன்னா என்ன சிக்கல் எல்லாம் வரும் உங்களுக்கு தெரியும். இதுவெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் தடை செய்தாவது நீங்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும். அதற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட பாரதூரமான யுத்தத்தை சந்தித்த மக்களுக்கு இது ஒன்றும் பெரிதல்ல என்பதை இஸ்ரேல் இன்னும் பாடமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே நகைப்புக்குரிய விவகாரமாகவும் மாறி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் காசாவிலே ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் இதுவரைக்கும் 6 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேறிகள் செட்லர்ஸ் என்று சொல்லி பாலஸ்தீன மக்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்தை அபகரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய வெஹிக்கிள்ஸ்களை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நார்த் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய உம்முல் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. நார்த் காசாவில் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் அந்த பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. காசாவினுடைய நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 5 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி சமாதான காலத்தில் கூட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுகிற, ஷஹீதாகிற கவலைக்குரிய செய்திகள் புனிதமிக்க ரமதானுடைய காலத்திலும் வெளியாகி கொண்டிருப்பதுதான் மிகவும் அதிர்ச்சிகரமான கவலையான சம்பவமாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் MBS அமெரிக்காவினுடைய தூதராக இருக்கக்கூடிய ரூபியோ சந்தித்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்கள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. இதையொட்டி இன்றைக்கு நமக்கு தெரியும் சவுதி அரேபியாவில் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையை சவுதி அரேபியா முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆட்கள் அங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். சவுதி இதுல என்ன ரோலை பிளே பண்ண போறாங்க
இல்லைங்கிறத. எது எப்படி போனாலும் சவுதி அரேபியாவும் கத்தாரை போன்று சமாதான உடன்படிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தலைப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். கத்தார் ஏற்கனவே பல முனைப்புகளை இப்படி எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா இதை முன்னெடுப்பது, சவுதி அரேபியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பும் இருக்கிறது. எதிர்வருகிற நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இம்முறை பதவியேற்றதற்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு தான் வர இருக்கிறார். இந்த உக்ரைனுக்கான சமாதான பேச்சுவார்த்தைகளை சீனா மேற்கொள்ள தயாரானது, கத்தார் மேற்கொள்ள தயாரானது. பல நாடுகள் முன்வந்தும் யாருக்கும் ஒப்புக்கொள்ளாத டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியா முன்னெடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். அந்த பேச்சுக்கள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் ரூபியோ முகமது பின் சல்மானை சந்தித்திருக்கிறார். காசா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. காசாவிலே எக்காரணம் கொண்டும் அதிகார பீடத்திலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கக்கூடாது என்று ரூபியோ இன்றைக்கும் வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளை அமெரிக்க தரப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா என்ன சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக. அதே நேரத்தில் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்பட வேண்டும், அதற்கான அனுமதி உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சவுதி அரேபியா வலியுறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு அது அரபியா உள்ளிட்ட சவுதி அரேபிய ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் காசாவை தவிர்த்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று சிரியா தொடர்பான பேச்சுவார்த்தைகள், லெபனான் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இதிலே உள்ளடங்கி இருந்ததாகவும் அமெரிக்க தரப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றோடு ஹூதிகள் இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கக்கூடிய காலக்கெடு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. 2 நாட்களுக்குள்ளாக காசாவுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்துகளை அவர்கள் அனுப்பாவிட்டால் இஸ்ரேலை நோக்கி நேரடி தாக்குதல்களை நடத்துவதாகவும், செங்கடலே மீண்டும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவதாகவும் ஆல்ரெடி ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹூதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தற்போது முகமது பின் சல்மானுக்கும் ரூபியோவுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கிறது. என்ன நடக்கிறது, இன்னும் 2 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போது தெரியும் ஹூதிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அமெரிக்காவால் அதை தாக்குப்பிடிக்க முடியுமா, சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது என்பதையெல்லாம் அப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஆய்வு அறிக்கை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிலே இஸ்லாமிய வெறுப்பு தலை தோங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான். இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் காசாவில் ஆரம்பித்ததுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் மீது, குறிப்பாக பாலஸ்தீனர்கள் மீது அங்கிருக்கக்கூடிய மக்கள்கள் வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டில் மட்டும் அமெரிக்க முஸ்லிம்கள், அதே போன்று அரபிகளுக்கு எதிராக, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரபிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் 7.4% அதிகரித்திருக்கிறது என்கிறது அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் 2024 ஆண்டில் 8658 முஸ்லிம் வெறுப்பு, அரபு எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. 8000க்கு மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் அமெரிக்காவிலே 2024 மட்டும் அரபிகளையும் இஸ்லாமியர்களையும் நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. 1996 தரவுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுதான் ஆக கூடுதலாக அமெரிக்காவில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்கள் என்று இந்த தரவு தெரிவிக்கக்கூடிய தகவல்களை பார்க்கிறார். அதே நேரம் இந்த தரவுகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு வெறுப்பை கக்கி இருக்கிறது என்று சொன்னால், வேலை வாய்ப்பிலே பாகுபாடு 15.4% காட்டப்படுகிறது. குடியேற்றம், அதே போன்று புகலிடம் தொடர்பான பாகுபாடு 14.8% காட்டப்படுகிற அதே நேரம் கல்வியிலே 9.8% பாகுபாடு இஸ்லாமியர்களுக்கும் அரபிகளுக்கும் அமெரிக்காவிலே காட்டப்படுகிறது. அதே போன்று வெறுப்பு குற்றங்கள் 7.5% பதிவாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்ல இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம். அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஜகாத் சதகாக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதகாக்களை, ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது. யானை தொல்லை, பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து
தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத் நிதிகளை ஒதுக்குங்கள். பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும். வெறும் 14 குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம். எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க நேரடியாக உங்களுடைய ஜகாத் தான தர்மங்களை அனுப்ப முடியும். சில நாடுகளில் இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத்துக்களை ஒதுக்கி தாருங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். சில சம்பவங்கள் அமெரிக்காவிலே நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். அக்டோபர் 2023 6 வயது பாலஸ்தீன அமெரிக்க சிறுவனை ஒருவர் கத்தியால் குத்தி இருந்தார். அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருக்கு அமெரிக்க நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருந்தது. அதே போன்று 2023 ஆண்டு பிற்பகுதியில் டெக்சாஸ்ல 3 வயது பாலஸ்தீன அமெரிக்க சிறுமியை நீரில் மூழ்கடித்து கொலை செய்வதற்கு ஒருவர் முயற்சி பண்ணியிருந்தார். அந்த சம்பவமும் அமெரிக்காவில் நடைபெற்றிருந்தது. அதே போன்று வெர்மாண்டின்ல 3 பாலஸ்தீன மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று புளோரிடாவில் பாலஸ்டைன் ஆட்கள் என்று சொல்லி தவறாக நினைத்து 2 பேரை ஒரு இஸ்ரேலியர் கொலை செய்திருந்தார் என்கிற செய்திகள் பதிவாகி இருந்த அதே நேரத்தில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவு போராட்டங்களில் ஈடுபட்ட பாலஸ்தீன பட்டதாரி மாணவரான மஹமூது ஹலீல் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் தொடர்ந்து அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அரபிகள் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்காக இந்த சம்பவங்கள் தொடர்ந்து அமெரிக்காவில் அரங்கேறுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர் மஹமூது ஹாலித் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவரை விடுதலை செய்யுமாறு அமெரிக்காவில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றது மட்டுமல்லாமல் நேரடியாக யூத ரப்பிக்களும் அதிலே பங்கேற்றிருந்தார்கள். இவங்களை நீங்க பார்க்கலாம், இவங்க தான் ரியல் யூதர்கள். இவர்கள் தான் யூத மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க. அவங்களே நேரடியாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்டைன் கூஃபியாவோடு பாலஸ்தீன கொடிகளோடு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இங்கே பதிவாகி இருக்கிறது. இப்படியான சம்பவங்களும் இன்றைக்கு அமெரிக்காவிலே இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே நேரம் ஈரான்ல அதிகரித்து வரக்கூடிய யுரேனிய கையிருப்பு அதிகரிப்பு தொடர்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுமாறு 6 முக்கிய நாடுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. குறிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் 15 உறுப்பு நாடுகள் இருக்கிறது. அதிலே 6 நாடுகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. பிரான்ஸ், கிரீஸ், பனாமா, தென்கொரியா, அதே போன்று இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தான் இந்த கூட்டத்தை கூட்டுமாறு சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்றாங்கன்னா, ஈரான் தேவைக்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டலை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. தற்போது ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய யுரேனியத்தின் பிரகாரம் 2 பாரிய அணுகுண்டுகளை அவர்களால் தயாரித்திருக்க முடியும் அல்லது இனிமேல் தயாரிக்க முடியும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் உடனடியாக ஈரானுடைய இந்த அணு செறிவூட்டலை நிறுத்த வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு கவுன்சில் கூடுகிறது. ஈரான் மேல புதிய தடைகளை கொண்டு வர போறாங்கிறது தெரியுது. ஏன்னா ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறது. கத்தார் அண்மையிலே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு உலைகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்போது ஈரான் மீதான இந்த பாய்ச்சல் ஆரம்பித்திருக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு ஆயத்துல்லா அலி காமனி திட்டவட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளுடைய தொகுப்பை தான் நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.